இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி செய்தி பரவிய நிலையில் கோயிலுக்குள் என்ன நடந்தது? மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு கோயிலில் திவ்ய பாசுரம், இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா பங்கேற்றார். அப்போது அவருக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் ஆண்டாள் கோயில் நிர்வாகம் சார்பிலும் மேலதாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்டாள் கோயில் அர்த்த மண்டபத்தில் நுழைந்த இளையராஜாவை ஜீயர்கள் பாரபட்சமாக நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டை மறுத்து இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலரான சர்க்கரை அம்மாள் கோயிலின் இந்த நடைமுறை வழக்கமான ஒன்றுதான் என கூறினார். கோயில் கருவறை முன் உள்ள அர்த்த மண்டபத்தில் நிரந்தரமாக உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டிருப்பதால் ஜீயர்கள் தவிர வேறு யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது என்றும், ஜீயர்களுடன் வந்த இளையராஜா தெரியாமல் அர்த்த மண்டபத்துக்குள் வந்தபோதுதான் பட்டர்கள் அனுமதி தரவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இது பற்றி தனது எக்ஸ் வலைதளத்தில் விளக்கம் அளித்துள்ள இளையராஜா, என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று விளக்கம் அளித்துள்ளார்.